மகாபாரதம் உண்மையாக நடந்ததா இல்லையா? மகாபாரதத்தில் வர கேரக்டர்ஸு சமகால இலக்கியத்துலேயும் குறிப்பு இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக இதோட ஆத்தென்டிசிட்டி இருக்குதுன்னு சொல்லலாம். ரிக்வேதத்தோட கடைசி சூக்தத்தை எழுதினவர் தேவாபி அஸ்திசேனா. அவர் சாந்தனு ராஜாவோட அண்ணன். இந்த சாந்தனுங்கிறவர் பாண்டவர்களோட கொள்ளு தாத்தா. இந்த ரிக்வேதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதரோண வேதத்தில் 20வது சாப்டரில் பரீட்சித்து ராஜா சிறந்த ஆட்சி செய்தார்னு வருது. அந்த பரீட்சித்து ராஜா பாண்டவர்களோட பேரன். அப்புறம் சாமவேதத்தை சேர்ந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் 3வது சாப்டரில் தேவகியின் மகனான கிருஷ்ணன் ஆங்கிரச ரிஷியிடம் பயின்றார்னு ஒரு முக்கியமான குறிப்பு இருக்குது. குறிப்பாக வாயு புராணம் மத்ஸ்ய புராணத்தில் மகாபாரதத்துக்கு சில தலைமுறைகளுக்கு பின்னாடி ஒரு வெள்ளம் அதில் ஹஸ்தினாபுரத்தில் பெரும்பகுதி அடிச்சுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ராஜாக்கள் கௌசாம்பிக்கு தங்களோட கேபிட்டலை மாற்றிட்டாங்கன்னு வருது. ஸோ இதே மாதிரி ப்ரூஃப்ஸ் மூலம் நம்ம இலக்கிய சான்றுகளை கொடுத்து மகாபாரதம் ஒரு உண்மைங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும்.